கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளின் குடிநீர் தேவைக்காக புத்தன் அணை குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். 296 கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவுற்ற இந்த திட்டத்தின் மூலம் தினசரி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மாநகர மேயர் மகேஷ், மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா, நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி, ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா உட்பட பலர் பங்கேற்றனர். இந்த திட்டத்தின் மூலம் நாகர்கோவில் மாநகராட்சியில் வசிக்கும் சுமார் 3 லட்சம் மக்கள் பயன்பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையின் காரணமாக சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சாத்தனூர் அணையின் முழு கொள்ளளவான 119 அடியில் அணைக்கு நீர்வரத்து இன்றி 81 அடி வரை மட்டுமே தண்ணீர் இருந்தது. இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2083 கன அடி நீர்வரத்து உள்ளதால் அணையின் நீர்மட்டம் 84 அடியாக உயர்ந்துள்ளது. சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு, நெல்லை மாநகர மேயர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் இணைந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் பொதுமக்கள், மாணவ சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் நெல்லை டவுன் தனியார் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு, மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சர் டிபிஎம் மைதீன்கான், மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு ஆகியோர் கலந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் தோல்பாவை கூத்து மூலம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். மதுரையில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன், வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் பங்கேற்று மாணவ மாணவிகளுடன் இணைந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வினை தொடர்ந்து மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். நிபா வைரஸ் பரவல் எதிரொலியாக தமிழக கேரளா எல்லையில் பயணிகளிடம் தீவிர பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நிபா வைரஸ் தொற்று பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் மத்திய சுகாதாரத்துறையினர் அப்பகுதியில் முகாமிட்டு நிபா வைரஸ் தொற்று மேலும் பரவாத வகையில் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். மேலும் அண்டை மாநிலங்களில் உள்ள சோதனைச் சாவடிகளில் அந்தந்த மாநில அரசுகள் சோதனையை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தமிழக கேரளா எல்லைப் பகுதியான புளியரை பகுதியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பில் சோதனைச் சாவடி மையம் அமைக்கப்பட்டு சுழற்சி முறையில் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வவ்வால்கள் மூலம் நிபா வைரஸ் பரவுவதால் கேரளாவில் இருந்து கொண்டுவரப்படும் ரங்குட்டான், மங்குஸ்தான் பழங்களில் வவ்வால் கடித்த பழங்களை அதிகாரிகள் திருப்பி அனுப்பி வருகின்றனர். திருத்தணி அருகே எண்ணன் கண்டிகை ஊராட்சியில் 100 நாள் வேலை வழங்கப்படாததை கண்டித்து பேருந்துகளை சிறைப்பிடித்த பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 2 மாதத்திற்கும் மேலாக 100 நாள் வேலை திட்டம் வழங்கப்படவில்லை என கூறி நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தால் 2 மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது.
காவிரிப்பட்டினம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். வடிகால் ஆக்கிரமிப்பு காரணமாக மழைநீர் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் வெள்ள நீர் வடிய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பகுதியில் காலிஃபிளவர் விளைச்சல் அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஹொசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி, சூளகிரி, ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலிஃபிளவர் சாகுபடியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக காலிஃபிளவர் விளைச்சல் அதிகரித்துள்ளது. சந்தைக்கு வரத்து அதிகரித்ததால் காலிஃபிளவர் விலையும் குறைந்துள்ளது. கடந்த மாதம் 25 காலிஃபிளவர்கள் கொண்ட ஒரு மூட்டை 1200 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 600 முதல் 800 ரூபாயாக குறைந்துள்ளதால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராஜிவா, புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை எந்த மருத்துவமனைகளை ஏற்றுக்கொள்வதில்லை என்றும், குறிப்பாக மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் கூட ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டை ஏற்றுக்கொள்வதில்லை என குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை புதுச்சேரியில் சரியான முறையில் அமல்படுத்த முடியவில்லை என்றும், இந்த திட்டத்தை சீர்படுத்தி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மஞ்சள் அட்டை உள்ளிட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் எனவும் கூறினார். ஆயுஷ்மான் திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் ஏழைகளுக்கு தருவதாக மிகப்பெரிய விளம்பரப்படுத்தப்பட்டு புதுச்சேரியில் ஏற்கனவே இருந்த உயிர்காப்பு திட்டமெல்லாம் நீக்கப்பட்டு இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு அதனால் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. குறிப்பாக தலையில் அடிபட்டாலோ இதய நோய் போன்றவர்களுக்கு, கிட்னி மருத்துவம் தேவைப்படுபவர்களுக்கு, அதேபோல் முதுகு தண்டுவட நோயில் பாதிக்கப்படுபவர்களுக்கு, ஆர்த்தோவில் பெரிய அளவு பிரச்சனை ஏற்பட்டாலாம் புதுச்சேரி மருத்துவமனையில் பார்க்க முடியாத சூழ்நிலையில் உயர் மருத்துவம் பார்ப்பதற்கு சென்னைக்கு தான் கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை காளான் விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது மோகன், தங்கராஜ், கார்த்திகேயன் ஆகியோர் சுற்றுலா பயணிகளுக்கு போதை காளான்களை விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 80 கிராம் போதை காளானை பறிமுதல் செய்தனர். மேலும் போதை காளான் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். தேனி கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கெவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவோ அப்பகுதிக்கு செல்லவோ வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. தாமரைக்குளம், ஜெயமங்கலம், மேல்மங்கலம், கீழவடகரை, சில்வார்பட்டி, கெங்குவார்பட்டி, சித்துவம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கண்மாய் நீரை பயன்படுத்தி 2ஆம் போக நெல் சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் தாமரைக்குளம் மற்றும் ஜெயமங்கலம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நிலத்தில் சாய்ந்து நீரில் மூழ்கியது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் சேதமடைந்த நெற்பயிர்களை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக் கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகள் தோறும் தேசிய கொடியை ஏற்றுவது தொடர்பாக புதுச்சேரியில் போலீசார் தேசிய கொடியுடன் அணிவகுப்பில் ஈடுபட்டனர். கடற்கரை சாலையில் துவங்கிய ஊர்வலத்தை ஐஜி அஜித்குமார் சிங்களா துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் எஸ்பிக்கள் கலைவாணன், நாரா சைத்தன்யா, பிரவீன்குமார் திரிபாதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய கொடியுடன் ஊர்வலமாக சென்ற காவலர்கள் புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பாரம்பரியமான ஒயிலாட்டம் மற்றும் வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற்றது. திருச்செங்கோடு கூட்டப்பள்ளி லாரி உரிமையாளர்கள் சங்க மைதானத்தில் ஸ்ரீ ஈசன் வள்ளி கும்மி குழுவினரின் பாரம்பரிய கலையான ஒயிலாட்டம் மற்றும் வள்ளி கும்மியாட்டம் அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறுவர், சிறுமிகள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு முன்னதாக கூட்டப்பள்ளி மாரியம்மன் கோவிலில் இருந்து முளைப்பாரி ஊர்வலம் நடந்தது. ஊர்வலம் திடலை வந்தடைந்தவுடன் முதலில் அரங்கேற்றம் காணும் சீருடை அணிந்த பெண்கள் வட்ட கும்மி ஆட்டம் ஆடினர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தேடுகரகம் என்கிற காளியம்மன் திருக்கோவிலில் உற்சவ மூர்த்திகளின் திருவீதி உலா அம்மன் கரகாட்டத்துடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆடிப்பெருவிழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜைகளுடன் துவங்கிய இந்த விழாவில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் சிறப்பு அலங்கார பூஜைகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளான தேடுகரகம் என்கிற காளியம்மன் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளிய நிலையில் திருவீதி உலா நடைபெற்றது. காளியம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் திரு ஆடி சுவாதியை முன்னிட்டு கருட ஆழ்வாருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் வடக்கு மதில் சுவர் மேல் அமைந்துள்ள கருட ஆழ்வாருக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றை கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் கருட ஆழ்வாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதேபோல் சன்னதி கருடனுக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.